ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் என்ன சாப்பாடுன்னா, கரூர்லேருந்து கோயம்புத்தூர் வந்ததுனால ரொம்ப டயர்டாக இருக்குது. நேரமாக எழுந்திரிச்சு 4 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு ரெடியாகி வந்ததுனால அப்படின்னு சொல்லிவிட்டு சிம்பிளாக செஞ்சுக்கலான்னு சொல்லிவிட்டு பாருங்கள், சுட சுட சாதம் ஆவி பறக்குது. கோயம்புத்தூர் கிளைமேட்டுக்கு ஜில்லுன்னு இருக்குது. இப்போ பாருங்கள், கத்திரிக்காய் உருளைக்கிழங்கும் போட்டு நல்லா செம்மி கிரேவியை பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி நல்லா செஞ்சுருக்கேன். நல்லா பிஞ்சு கத்திரிக்காய் நேற்றுக்கு தான் ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்தது, சந்தையிலேருந்து. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக செம்மி கிரேவியை செஞ்சுருக்கேன். நல்லாயிருக்கும், பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இதில் கொஞ்சம் பாருங்கள், சூப்பராக நல்லா சின்ன கத்திரிக்காயை போட்டு உருளைக்கிழங்கும் கத்திரிக்காயும் போட்டு நல்லா சூப்பராக செஞ்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மிளகு ரசம். எல்லாம் பாப்பாவுக்கு தம்பிக்கு சளி பிடிச்சிருக்குன்னு சொல்லிவிட்டு மிளகு ரசம் சும்மா ஒரு மிளகாயை மட்டும் கிள்ளி போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா ஃபுல்லு மிளகு தான், சரி ஃப்ளேவருக்கோசரம் ஒரு மிளகாய் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு கிள்ளி போட்டு வச்சுருக்கிறேன் மிளகு ரசம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் இன்றைக்கி இதுதான் லஞ்ச் மெனு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம். ஏன்னா இந்த மழை காலத்துக்கு தகுந்த மாதிரி சாப்பாடு செஞ்சுருக்கேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.